ஹலோ மக்களே 72வது எபிசோட் இப்பெல்லாம் எபிசோட்ல யாருனே தெரியல. பார்த்தா ஊர்ல உள்ள சினிபி எல்லாம் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா அவனை பிளாக் பண்ணி நின்னுட்டு இருக்கானுங்க. அவனுங்க பார்த்தா யாருனே தெரியல ஒரு வெள்ளை கலர்ல ஒரு சினிபி நின்னுட்டு இருக்கான். வாட்டர் ஸ்டீல் சிரப் ட்ராப் சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸோ போட்டு விடுதானுங்க. அவனுங்க பார்த்தா அந்த அட்டாக்ல அவங்கள படைய மட்டுக்கு ஏதோ மண்ணு வந்து அவனை பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. பார்த்தா இன்னொரு ஜந்து மாதிரி ஏதோ வந்து நின்னுட்டு இருக்கு. பார்த்தா என்னன்னே தெரியல. சடனா பார்த்தா ஒரு பட்டர்ஃப்ளை வருது. பார்த்தா அந்த பட்டர்ஃப்ளை வெடிச்சு செதறுது. பார்த்தா மொத்தம் 2 பேர் கொண்ட டீம் அது. பார்த்தா அவங்களெல்லாம் அடிச்சு நொறுக்கலான்னு பாக்குறானுங்க. பார்த்தா எவனோ ஒருத்தர் லைட்னிங் பவர் கொண்டு மாசா கூச்சிட்டு வரான். பார்த்தா செதறுதானுங்க. பார்த்தா அடுத்த நாள் காட்டுறாங்க என்னன்னு பார்த்தா அந்த 2 பேர் செத்தே போயிட்டானுங்க போலுக்கு. பார்த்தா எப்பவும் சாய் தான் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்திருக்கான். பார்த்தா அவங்களெல்லாம் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. சாய் வந்து இந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. யாரா வந்து யாரட இந்த வேலையெல்லாம் பார்த்தான்னு சொல்லிட்டு பார்த்தா சாய் வந்து இங்க என்னதான் நடந்துன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. 2 சுன்னின் ஆஃபீஸர் வந்து இங்க வந்து அட்டாக் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்க அடிச்ச அடியில கோமாக்கே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேற யாரையும் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்க கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கோம். ஆனா இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஐடியாவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பண்ண உதவிக்கே நன்றி. நான் இனிமேல் செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சாய் அவன் பாட்டுக்கு தனியா தேட போயிட்டான். பார்த்தா சுத்தி சுத்தி அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா ஒரு ஹெட் பண்ட் கீழே கிடக்குது. யாருக்குள்ள சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. பரட்டும் சரடையும் தான் கட்டுறாங்க. உடனே சரடா சொல்லிக்கிட்டு இருக்கா இன்னும் மீட்சிக்கு வந்து சேரன்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்ச வீட்டுல இருந்து இன்னதுக்கு கிளம்பிருப்பான்னு நினைக்க சொல்லிட்டு இருக்கான். பரட்டு ஒரு பக்கம் உனக்கு எப்படா தெரியும் சொல்லிட்டு சாடா கேக்கா. ஏன்னா அவன் நானும் ரொம்ப நாளா ஒன்னா தான் இருக்கும். அதனால அவனை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும் சொல்றான் பரட்டோ. அப்படியே விஷயம் சொல்லிட்டு சாடாவே செதறுதா பட்ட சொல்லிட்டு இருக்கான். நேத்திக்கு பிக் பிரதர் கொணகமரு வரும் இன்னைக்குள்ள மிஷன் வந்து கேன்சல் சொன்னாரு. அது எதுக்கு சொன்னாருன்னு இன்ன வரைக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் பரட்டோ. வேற இந்த மிஷனுக்கு வேற இன்னைக்கு போக முடியாம ரொம்ப டென்ஷன் ஆகும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி மிஷன் தான் இல்ல இதை பத்தி நம்ம மீட்சி கிட்ட போய் சொல்லுவோம்னு சொல்லிட்டு இருக்கான் பரட்டோ ஒரு பக்கம். சடனா நிக்கா என்னன்னு சொல்லிட்டு சாடா கட்டுக்கிட்டு இருக்கா. மீட்சிக்கோட வீடு எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். இப்ப தானடா நீங்க 2 ஒன்னா இருக்கீங்க ஒரே ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்க அதுக்குள்ள என்னடா அவனோட வீடு கூட உனக்கு தெரியலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவனு நான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவனோட வீடை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும் எனக்கு அவசியம்லாம் கிடையாது சொல்லிட்டு இருக்கான் பரட்டோ. சரி இருடா நானே பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு நோட்ல குறிச்சு வச்சிருக்கா. அதை தேடி அவன் வீட்டு வாசலுக்கே போயிட்டாங்க. அவங்க மீட்சிக்கு கத்துறாங்க. பார்த்தா மீட்சிக்கு ஆளே காணோம். டே அவன் வெளியே போயிருப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. சாரடா பார்த்தா கதவு திறந்து பார்த்தா கதவு திறக்கு. என்னடா கதவு திறக்குன்னு சொல்லிட்டு மிரண்டுட்டாங்க அவங்க. அவன் இல்லாம எதுக்கு நீ வீட்டுக்குள்ள போறன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் பரட்டோ. அது அந்த வீடு அப்படியே அமைதியா இருக்கு. என்னடா இந்த மாதிரி வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பரட்டோ முழிக்கான். இடத்த பாக்கல ஒரு மாதிரி அமைதியும் ஒரு மாதிரி சோகமாகாத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. இந்த மாதிரி இடத்துல மீட்சிக்கு வாழன்னு சொல்லிட்டு சாடா முழிச்சுக்கிட்டு இருக்கா. பரட்டோ உனக்கு இதை பத்தினா தெரியுமா சொல்லிட்டு சாடா கிட்டு இருக்கா. அவன் தனியா வாழதான் மட்டும் தான் தெரியும். ஆனா இந்த மாதிரி வாழதான் நினைச்சு கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் பரட்டோ. இது வரைக்கும் அவங்க அப்பா அம்மாவை பத்தி நம்ம எதுவுமே பேசினதே கிடையாது. பழைய வில்லேஜ்ல அவன் எந்த மாதிரி வாழ்ந்திருந்தானோ நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. அதனால ஒன்னா இருந்து அவனை பத்தி தெரியாம இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா பர்ட்டோட போட்டோ தான் வீட்டுல வச்சிருந்திருக்கான். அதை பார்த்துட்டு பர்ட்டோ ஷாக் ஆகுறான். பார்த்தா மீட்சியை தேடி பர்ட்டோ ஒரு ஆள்கிட்டே விசாரிக்க போறான். ராக்லி சிக்கடை எல்லாத்தையும் கேட்கான். பார்த்தா யாருமே பார்க்கல. மீட்சி எங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு சொல்லிட்டு சிக்கடாயிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நீனும் அவனு தான் எப்பவுமே ஒன்னா இருப்பீங்க. என்னடா ஏன்ட்ட கேக்குறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவனுக்குள்ளே. பார்த்தா சோச்சோ சடம் வந்துட்டு இருக்காங்க. டேய் எங்களாலையும் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா மீட்சிக்கு எங்க போனானே தெரியல. ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன் மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமா எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு சோச்சோ ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு சிக்கடாய் கேட்டுக்கிட்டு இருக்கான். எல்லா ஜொனியும் சேர்ந்து ஹொகாகி ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. எதுக்கு அசம்பிள் ஆயிருக்காங்கன்னு ஒன்னும் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காவா. டீம் மிஷன் வேற கேன்சல் ஆயிருச்சு. இதுல எல்லாமே ஒன்னா கனெக்டா இருக்கும்னு சொல்லி சிக்கடாய் பர்ட்டோலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளே. மோகி சென்சிட்டு இதை பத்தி கேட்கணும் போனேன். ஆனா அவங்க இதை பத்தி எதுவுமே சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கா சோச்சோ. அப்பாவும் மத்தவங்களும் சேர்ந்து ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காம நான் அந்த போயிட்டு வர சொல்லிட்டு சடனா ஓடுதான் பர்ட்டோ. ஏதோ அவனுக்கு யோசனை வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா பர்ட்டோ சடனா ஸ்டேட் வந்து கொணாமட்ட வந்து சொல்றாங்க மீட்சிக்கு வந்து தொலைஞ்சு போயிட்டான்னு சொல்லிட்டு. என்னடாச்சுன்னு சொல்லிட்டு கொணாமரை கட்டிக்கிட்டு இருக்கான். நாங்களும் சில ரூமர்ஸ் எல்லாம் கேட்டோம். எல்லா ஜொனியும் சேர்ந்து ஹொக்காகி ஆபீஸ்ல வந்து அசம்பிள் ஆயிருக்கீங்களா. அது எதுக்குன்னு சொல்லிட்டு சடனா கட்டிக்கிட்டு இருக்கா. பைக்காக சமிட்டுக்காண்டி மீட்டிங்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் எங்களால கண்டுபிடிக்க முடியல. எங்க இருப்பான்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு பர்ட்டோ கட்டிக்கிட்டு இருக்கான். மீட்சியை பத்தில இப்ப யோசிக்க நேரம்லாம் கிடையாது சொல்லிட்டு இருக்கான். கொணாமரு என்ன பிக் பிரதர் இப்பெல்லாம் சொல்றீங்கன்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டு இருக்கான் பர்ட்டோ. இப்போ நான் பிரச்சனைக்குள்ள வர விரும்பலன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு கொணாமரங்கிறது திரும்பி போறான். டே நீ அதை பாத்தியா சொல்லிட்டு சாடா பேசிட்டு இருக்கா. எனக்கு நல்லாவே தெரியுது கொணாமர சென்சி வந்து எதையோ ஒன்னு மறைக்காருன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. மத்த எல்லாரும் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹொகாகி ஆபீஸ் அப்படி என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க இருக்க ஜொன்னின லைட்டா திசை திருப்பிட்டு ஒன்னு ஹொகாகி ஆபீஸ் நோக்கி வந்து பர்ட்டோ சாடாவும் போய்கிட்டு இருக்காங்க. மத்த மக்கள் எல்லாம் பேசிட்டு போறாங்க. போலீஸ் போர்ஸால இந்த விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல. அதனாலதான் ஜொன்னில எல்லாம் அசம்பிள் பண்ண வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சாடா கேக்கா. எனது போலீஸ் போர்ஸ் அட்டாக்கு யாரோ தாக்கி இருக்காங்களா என்னத்தை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு சாடா கிட்டு இருக்கா. எனக்கும் ஒன்னும் தெரியாது சொல்றான் பர்ட்டோ ஒரு பக்கம். பர்ட்டோ ஒரு பக்கம் குதிச்சு போறான். பார்த்தா ஹொகாகி ஆபீஸ் ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையும் ஒட்டு கட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா கக்காஷி கொணகமரு சாய் ஷிக்கமரு நருட்டோ எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு ஷிக்கமர் சொல்லிட்டு இருக்கான். டே அந்த அட்டாக் சுன்னின்ல வந்து இப்ப நல்லா தான் இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனைன்னு சொல்றான். அப்பாட சில நல்ல விஷயம் வந்துச்சு. அது வரைக்கும் சந்தோஷம் சொல்றான் நருட்டோ. உடனே கக்காஷி சொல்லிட்டு இருக்கான். ஒட்சுசுகி கிளான்காரன் அட்டாக் பண்ணிருப்பானு சொல்லிட்டு இருக்கான். சாஸ்கி இதை ஹேண்டில் பண்றான். அதனால கண்டிப்பா அவனுக்கு வரமாட்டானு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. ஃபைக்காக சமிட்காரன்ல இருந்து எல்லாரும் நல்லா தான் வந்துட்டு போனாங்க. அதனால மத்த வில்லேஜ்காரங்களும் இதை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கான் ஷிக்கமரு. என்னதான் நடக்கும் சொல்லி ஷிக்கமரு கேட்டுக்கிட்டு இருக்கான் சாய்ட்ட. டே அதை பத்தி தான் நாங்க ஃபுல்லா விசாரிச்சுட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்கான் சாய். அட்டாக் வாங்கினவங்கள்ட்ட வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதாண்டா இதுக்கு எல்லாமே ஒரு முடிவு கிடைக்கும் சொல்லிட்டு இருக்கான் சாய் ஒரு பக்கம். கேட்ல உள்ள கார்டை மட்டும் தான் அட்டாக் பண்ணிருக்கானுங்க. அவனோட ட்ரூ மோட்டிவ் என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் கக்காஷி. இது எல்லா விஷயத்தையும் பர்ட்டோ ஒட்டுக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா ஒரு குருவி பறக்கு. யாரா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் போடுதான் நாட்டோ. என்னன்னு பார்த்தா வெளியே இருந்து ஒரு ஆள் வருது. பார்த்தா வேற யாரும் இல்ல லேடி சுனடே தான் வராவா. என்னோட ட்ரிப்பை முடிச்சுட்டு நான் வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காவா. கிராண்டி சுனடே சொல்லி சந்தோஷப்படுறாங்க. டேய் 5th ஹொகாகின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாடா சந்தோஷப்படுதா. 5th ஹொகாகின்னு சொல்லி முழிக்காம நான் சின்ன பிள்ளையா இருக்கல எப்பவுமே அவங்க என்னை
திட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் பரட்டோ. அவங்க எப்பவுமே நீ பயம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பதறதான் அவன். லேடி 5th எப்ப நீங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு சிக்கமர் கேட்டுட்டு இருக்கான். டே லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு, அதனாலதான் நான் வந்து சொல்றாவா. டே கேட்ல உள்ள சுனின் கார்டு வந்து அட்டாக் பண்ணிருக்கா, அது யார் தான் தெரியல சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை நீ ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. என்னதான் நடக்கும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா லேடி சொன்னாடே. உடனே சாய் பேச ஆரம்பிக்கான். நான் உன்னை காட்டப்புறம் சொல்றான். அவன் பார்த்தா ஒரு ஹெட் பண்டை தூக்கி வைக்க அவன். இது அந்த சுனில உள்ள ஒருத்தவங்க தான் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான் நருட்டோ. இல்ல இது அவங்களது கிடையாது, அதுக்காண்டி அந்த கொனகமரை கூப்பிட்டுருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை கொனகமர் சொல்றான் இது வந்து மீட்ஸ்கி குழுன்னு சொல்றான். மீட்ஸ்கி குழு சொன்னோன்னு வெளியே பர்ட்டோ செதறுதான். மாதிரி இன்னைக்கு காலைல யாருமே மீட்ஸ்கியை பார்க்கலன்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு மீட்ஸ்கி அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு நட்டோல முடிச்சுட்டு இருக்காங்க. மீட்ஸ்கியா யார் அந்த பையன் சொல்லிட்டு லேடி சொன்னே கேட்டுக்கிட்டு இருக்கா. லேடி சொன்னடே உங்கள்ட்ட இந்த விஷயத்தை பத்தி நான் பேசல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. ஒரு பக்கம் பார்த்தா அந்த விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்க போறான். அதுக்குள்ள பார்த்தா கதவு திட்டு ஒரு ஜொனின் வந்துட்டான். சார் இன்வெஸ்டிகேஷனுக்கு எல்லாமே தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சிக்கமர் சொல்லிட்டு இருக்கான் அந்த இடத்துல வச்சு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ற வாங்க முதல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமரு. வெளியே பர்ட்டோ அந்த இடத்த நோக்கி வேக வேகமா கிளம்புறாங்க. அங்கிறது பார்த்தா ஈனோ தாங்க கூட்டு வந்திருக்காங்க. பார்த்தா அவனை அட்டாக் பண்ண விட்டவனு கோமால இருக்கானுங்க. உன்னை ஈனோ ஜுட்ஸுவை போட்டு எல்லா விஷயத்தையும் கறக்க பாக்கா. சிச்சுவேஷன் வந்து ரொம்ப சீரியஸா போறனால ஓல்டு அட்வைசரையும் கூட்டு வச்சிருக்காங்க. என்னதாண்டா நடக்கும் சொல்லிட்டு ஹாமுரா கட்டுக்கிட்டு இருக்கா. சரி ஈனோ நீ உன் வேலையை கட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காஷி. பார்த்தா பர்ட்டோ சாடோ மேல தான் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட்டிருக்க அடியெல்லாம் பார்த்தா ரொம்ப டீப்பா போனா ரொம்ப கஷ்டம், அதனால ஓரளவுக்கு நான் விஷயத்தை கறக்க பாக்கன்னு சொல்றேன் ஈனோ. என்ன நடந்திருக்கு அது மட்டும் தெரிஞ்சா போதும் சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. ஒரு பக்கம் உடனே வந்து ஈனோ வந்து ஜுட்ஸுவை போட்டு ரெடி பண்ண ஆரம்பிக்க அவனை. டேய் நான் விஷயத்தை அப்படியே பார்த்துட்டேன்டா, அங்க நடந்துற எல்லா சண்டையும் நான் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு பக்கம் பார்த்தா அந்த பழைய விஷயத்தை அப்படியே காட்டுறாங்க. பார்த்தா லைட்னிங் ஜுட்ஸுவை போட்டு ஒருத்தர் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அது வேற யாருமே இல்ல, அது மீட்ஸிக்கு தான் வந்து நின்றுகிட்டு இருக்கான். இப்படி இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஈனோ செதறுதா. உடனே மீட்ஸிக்கு தான் அந்த அட்டாக்க போட்டான்னு சொல்லிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் அங்க இருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் இவனுக்கு மெமரி லாஸ் ஆயிட்டானுங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சுனே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காவா. இதுதான் உண்மையிலே நடந்தான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் நருட்டோ. ஒரு பக்கம் ஆமான்னு சொல்றாவா. ஆனா அவன் கடத்தெல்லாம் படல, அவனை தான் பேருக்கான்னு சொல்லிட்டு இருக்காவா. பக்கம் யாராச்சும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸு போட்டு போயிருந்தா என்னவா இருக்குன்னு சொல்லி நாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸு போட்டு போயிருக்கலாம், ஆனா என்ன பர்பஸ்க்காண்டி பேருக்கணும், தேவையில்லாம மீட்ஸ்கி மாதிரி ஏன் மாறி போகணும்னு சொல்லிட்டு சாய் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுல ஏகப்பட்ட பிரச்சனை எடுத்து போய்கிட்டு சொல்லி இருக்கான். ஒரு பக்கம் சிக்கமாரு வேற இல்ல பர்ட்டோ வர பேசிட்டு இருக்கான். இது என்னதான் நடக்கும் ஒண்ணுமே புரியல, என்னடா ஏதோ மிஸ்டேக்கா இருக்கும்னு சொல்லிட்டு பர்ட்டோ வர பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா லேடிஸ் சொல்லிட்டு இருக்கா. சரி இது எல்லாமே இந்த மீட்ஸ்கிங்கிற ஒருத்தனை சுத்தி சுத்தி தான் நடக்கு, யார் அவன் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. உடனே வந்து கொனமர் சொல்லிட்டு இருக்கான் அவன் வளர்ச்சி இடையில அதுக்குள்ள அவனை துரோகின்னு சொல்லிட்டு பட்டம்லாம் குத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அந்த மாதிரி ஆளும் கிடையாது சொல்லிட்டு இருக்கான் கொனகமரு. ஃபர்ஸ்ட் அவனோட கார்டியனை பத்தி பாப்போம், அவன் வேற ஹிடன் சவுண்ட் வில்லேஜ்ல தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் கொனகமரு. ஹிடன் சவுண்டான்னு சொல்லிட்டு லேடிஸோட செதறுதான். ஆல்ரெடி ஒருத்தன் கீழே அப்சர்வ்ல தான் இருக்கான், அவன்கிட்ட பேசினா சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமரு. என்னது அப்சர்வ்ல இருக்கான்னு சொல்லிட்டு கொனகமரு முழிக்கான். நருட்டோ நீ எதையோ ஒரு விஷயத்த மறைக்க, அது மட்டும் தெரியும் சொல்லிட்டு இருக்கான் லேடிஸ் சொன்னடே. லார்ட் செவன்த் இதுக்கு எல்லாமே பதில் நீங்க தான் சொல்லி சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் கொனகமரு மீட்ஸ்கி வந்து ஒராச்சிமரோட பையன் சொல்லிட்டு இருக்கான். அவன் சொன்னோன்னு எல்லாரும் செதறிட்டாங்க. லேடி ஹோகாகி வந்து கதவுல ஒரு அடி அடிக்கா. டே நருட்டோ நீ எதை தாண்டா யோசிக்க சொல்லி லேடிஸ் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. லீவ் வில்லேஜ் ஒரு வாட்டி வந்து அட்டாக் பண்ணோன்னே இந்த ஒராச்சிமர் தான் அவனோட பையனை கூட இங்கே கூட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல நான் பார்த்துட்டு தான் வந்தேன். ஆனா இருந்தாலும் வந்து மீட்ஸ்கி வந்து ஒரு ஷினோபி, அவனை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. ஒரு பக்கம் முந்தி தான் ஒராச்சிமர் நம்மள அட்டாக் பண்ணான், ஆனா இப்போ அப்படி இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. ஒரு பக்கம் அவனோட மூவ்மெண்ட் எல்லாம் எப்பவுமே நோட் பண்ணவே முடியாது, அவன் எப்ப எதை பண்ணுவானே தெரியும் சொல்லிட்டு இருக்கா லேடிஸ் சொன்னாடே. ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான் இப்ப நிறைய ஒட்சுகி கிளான்ல உள்ள நடக்க சம்பவத்தை பத்தி எல்லாம் வந்து ஒராச்சிமர் தான் நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். சரி அதெல்லாம் ஓகே, இந்த மீட்ஸ்கியை பத்தி என்ன விஷயம் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா லேடிஸ் சொன்னாடே. உன்னை சொன்னது அட்வைசர் எந்திக்காங்க, நீங்க எல்லாம் பேசுறத பத்தி எனக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. ஒராச்சிமரு ஒரு கெட்டவன், அவனோட பையன் இந்த ஊருக்கு வந்து பெரிய டேஞ்சரஸ்ல தான் அமையும், அதனால அவன் ஒரு துரோகின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்காங்க. அவங்க தேடுக்காகவே ஒராச்சிமர் தான் கொன்னான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா பர்ட் ஒரு பக்கம் டென்ஷன்ல கள்ளத்துக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். மீட்ஸ்கி அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது, எதுக்கு இவங்க சடனா வந்து இந்த மாதிரி ஒரு துரோகின்னு ஒரு முடிவு எடுக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். பர்ட் ஒரு பக்கம் ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு பக்கம் சாரடா வர. ஆனா ஈனோ ஆண்டி வந்து ஒரு வாட்டி வந்து அவங்களோட ஜுட்ஸோ போட்டாங்கன்னா அவங்க கரெக்டா தான் செய்வாங்க, அவங்க தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க சாரடா ஒரு பக்கம். பிரதர் கொனகமரு என்ன சொன்னாருன்னு கேள்விப்பட்டல, மீட்ஸ்கி அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது சொல்லிட்டு இருக்கான் பர்ட் ஒரு பக்கம். பர்ட்டோ மீட்ஸ்கியை பத்தி நம்ம இன்னும் ஃபுல்லா தெரிஞ்சுக்கலடா, நீ எதுவும் முடிவெடுக்கான்னு சொல்லிட்டு இருக்க சாரடா. பேரண்ட பத்தி வேற நம்மளுக்கு ஒன்னும் தெரியாது சொல்லிட்டு இருக்கா. ஆச்சிமரை பத்தி நமக்கு தெளிவா தெரியாது, அவன் ஏகப்பட்ட ரிசர்ச் எல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே வந்து பர்ட்டோ கத்திக்கிட்டு இருக்கா. மீட்ஸ்கி வந்து நம்ம மீட்ஸ்கி தான், அவன் நம்மளோட ஃப்ரெண்டு தான், அவனை பத்தி நான் தப்பாலாம் நினைக்க மாட்டேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. மீட்ஸ்கி நல்லா வந்தான்டா, ஆனா மீட்ஸ்கியோட அப்பா வந்து ரொம்ப மோசமானவர் சொல்லிட்டு இருக்கா சாரடா. கொனகமரு சென்சி ஷாக் ஆயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. மீட்ஸ்கியை பத்தி நம்மளுக்கு தெளிவான நிறைய விஷயம் தெரியாது, ஆனாலும் நீனும் சில விஷயத்தை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்காவா. என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல, மீட்ஸ்கி மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், அவன் மேல எனக்கு ஒரு விருப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் மேல நானும் நம்பிக்கை வச்சிருக்கேன், ஆனா அப்படின்னு சொல்லி கத்துறாவா. நம்ம ரெண்டும் ஒரு ஷினோபி, அது உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்காவா. எமோஷனெல்லாம் தள்ளி வச்சுக்கோ, எதுனாலும் பாசிபிளா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காவா. அவன் நம்மளுக்கு துரோகம் கூட பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன பண்ணுமோ நீ பண்ணிக்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். அவன் சடனா வந்து பர்ட்டோ வந்து நிக்கான். அவங்க அப்படி சாரடா நீ ஹோக்காகே தானே ஆக போறன்னு சொல்லி இருந்த, சாரடா உன்ட்டு ஒரு விஷயம் கேட்குன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு சொல்லிட்டு கேட்காவா. நீ ஹோக்காகே தானே ஆக போறன்னு சொன்ன, ஒரு ஹோக்காகே ஆகிறதுக்கு வந்து ஒரு அமேசிங்கான ஸ்கில் இருந்தா போதும் அப்படித்தானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். மீட்ஸ்கி வந்து நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்க நினைச்சு கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இருந்து பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. பர்கர் ஷாப்ல ஒரு மாதிரி சோகமா இருக்கான். மீட்ஸ்கியை பத்தி அவன் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். மீட்ஸ்கியை பத்தி எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சிக்கடைவர் நடந்து வந்துகிட்டு இருக்கான். ஊரை விட்டு யார் வெளியே போக கூடாதுன்னு சொல்லி நிறைய செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. யார் இந்த ஊரை விட்டு வெளியே போறாங்களோ அவங்கள துரோகின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருவாங்க. அதனால
அதனால நீ எது தப்பான முடிவு எடுத்துறாத, அதனால தான் உன்ட்ட சொல்லிட்டு போவோம்னு சொல்லியிருக்கான் சிக்கடாய். அபிஷியலா ஒரு ட்ராக்கிங் டீம் வேற அனுப்பியிருக்காங்கடா, அவனை வந்து ஒரு கிரிமினல் வேற அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்கான் சிக்கடாய். இது கூட யாருமே அவங்கள நம்பிக்கை வைக்க மாட்டாங்கன்னு சொல்லி பாட்டு கிட்ட இருக்கான். அப்புறம் டென்ஷன்ல அங்க இருந்து கிளம்புறான். இது முட்டாள்தனமா பண்ணிதான் சொல்லிட்டு இருக்கான் சிக்கடாய். ஒரு பக்கம் ஆல்ரெடி நீங்க ரொம்ப சோர்வு அடைஞ்சிட்டேன், நான் அதனால வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போய்கிட்டு இருக்கான். ஒன்னு சிக்கடாய் ஒரு மாதிரி சோகமாகறான். அதுக்கப்புறம் பார்த்து அடுத்த பர்ட்டோ கட்டுறாங்க பார்த்து தனியே போய் உட்காந்துருக்கான். அந்த ஊருக்கு வெளியே மேல போய் உட்காந்துருக்கான். மீட்ஸ்கி எங்க தாண்டா நீ போனன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா இறங்கி நடந்து போய்கிட்டு இருக்கான் வெளியே. பார்த்தா காட்டுக்குள்ள போறான். பார்த்தா ஒரு வெள்ளை கலர்ல பாம்பு அங்க இருக்கு. மீட்ஸ்கியோட பாம்புலான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா இது ஒரு மண்ணு மாதிரி வந்து பாம்பையே முழுங்குது. பாம்பெல்லாம் உனக்கு முழுங்க விட முடியும் சொல்லிட்டு சடனா பார்த்தா ஒரு விண்ஜுட்ஸு போட்டு விட்டுதான் போட்டு செதறுது அந்த மண்ணு. பார்த்தா அந்த மண்ணை அப்படி தூக்கி போட்டு மிதி மிதிக்கான். பார்த்தா அப்படி தரைக்குள்ள போகுது. பார்த்தா அந்த பாம்பு அங்கதான் நிக்கி. பார்த்தா அந்த பாம்பு பேசுது. பர்ட்டோன்னு பேசிக்கிட்டு இருக்காது. பர்ட்டோ இது என்னோட விருப்பம்னு சொல்லிட்டு அந்த பாம்பு பேசிக்கிட்டு இருக்கு. என்னடா நடக்கும் சொல்லிட்டு முழிக்கான் பர்ட்டோ ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தா மீட்ஸ்கியோட ஹெட் பண்டை எடுத்துட்டான் பர்ட்டோ ஒரு பக்கம். நைட் ஆயிருச்சு. பார்த்தா அவனை தனியா தேடி கிளம்பிட்டாங்க இருந்து. ஊருக்கு வெளியே தப்பிச்சு போலான்னு பார்க்கான் பர்ட்டோ ஒரு பக்கம். பார்த்தா சாடா அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சாடா நீ என்ன இங்க வந்து சொல்லிட்டு முழிக்காம அடனா பார்த்தா சாடா ஷாக் ஆகுறா. டே அது மீட்ஸ்கியோட பாம்புலான்னு சொல்லிட்டு இருக்காவா. அவன் மீட்ஸ்கி வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காவா. அவன் மீட்ஸ்கி வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். மீட்ஸ்கியோட விருப்பம் மட்டும் சொல்லுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த வில்லேஜ் விட்டு நீ போக போறேன்னு சொல்லி கட்டிட்டு இருக்காவா. ஆமான்னு சொல்றான். ஆனா எனக்கு ஒரு வழியே கிடையாது, நான் மீட்ஸ்கி கண்டுபிடிச்சு கூட்டு வருவேன், அவன் நல்லவன்னு சொல்லிட்டு அறிவிப்புன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அவன் இவ்வளவு நாள் அவன் கூட ரொம்ப ஒண்ணுமண்ணுமா இருந்தோம், ஆனா அவனை பத்தி எதுவுமே தெரியாம இருந்திருக்கான், அதான் எனக்கு வருத்தம் சொல்லிட்டு இருக்கான். மீட்ஸ்கியோட உண்மையான விருப்பம் எதுன்னு எனக்கு தெரியணும், அதனால நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஊர்ல உள்ள அட்டாக் பண்ண ஒருத்தனை கண்டியாட நீ தேடி இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு சாடா பேசிக்கிட்டு இருக்கா. முடிவு எடுத்துட்டேன், அதனால நான் இங்க இருந்து கிளம்ப போறேன், நான் மீட்ஸ்கி மேல நம்பிக்கை வச்சிருக்கேன், அதான் என்னோட விருப்பம்னு சொல்லிட்டு இருக்கான். சரி வாடா ஒராச்சுமரோட லேபுக்கு போவோம்னு சொல்லிட்டு இருக்காவா. போனோம்னு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்காவா. அதனால மீட்ஸ்கி ஈஸியா கண்டுபிடிச்சிடான்னு சொல்லணும்னு பர்ட்டோ ஷாக் ஆகுறான். நீமா வாரன்னு சொல்லிட்டு நீ மட்டும் டீம் சவுண்ட்ல ஒரு மெம்பர் கிடையாடா, நானும் டீம் சவுண்ட்ல ஒரு மெம்பர்னு சொல்லிட்டு இருக்காவா. நானும் மீட்ஸ்கியோட விருப்பத்தை பத்தி தெரியணும்னு சொல்லிட்டு இருக்காவா. சொல்லிட்டு வாடா அவன் சீக்கிரம் போய் மீட்ஸ்கி கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு 2 மாசம் அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. See you, bye.